உலகத்தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் என்ன கேட்கிறாங்க, விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட ஒரு பெண். கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்துல பாதிக்கப்படலைங்க, பல்வேறு மாநிலங்கள்ல கூட நடிக்கிற நடிகர்கள்லாம் திருமணம் பண்றதா சொல்லி அவங்களை ஏமாத்திடுறாங்க, பணம் காசெல்லாம் புடிங்கிடுறாங்க. நீங்க ஏன் அவங்களுக்கு எதிராகவே பேசுறீங்க? சாதகமா பேச வேண்டியதானே? அவங்க ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண், நீங்களும் ஒரு பெண் தானே. பெண்ணுக்கு பெண்ணே சப்போர்ட் பண்ணலன்னா யாருங்க பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக அதற்கான காரணத்தை வீடியோ இறுதியில நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு பரபரப்பான செய்தி, வளசரவாக்கம் 2 உச்சநீதிமன்றம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். 2011 நடிகை விஜயலட்சுமி அண்ணன் சீமான் மீது கொடுத்த அந்த திருமண மோசடி வழக்கு, பாலியல் வழக்கு, கருக்கலைப்பு செய்யப்பட்ட வழக்கு, கிட்டத்தட்ட 15 வருட கால வழக்கிற்கு விரைவாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதுவும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை அப்படின்ற ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் BV நாகரத்னா, சதீஷ் சந்திர சர்மா, இந்த நீதிபதிகள் இணைந்து இடைக்கால தடையை கொடுத்திருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக. சென்னை உயர்நீதிமன்றத்துல சரியான விசாரணை நீங்க பண்ணல, அதனால 2 மாத காலம் அவகாசம் நம்ம கொடுக்கிறோம், எதிர் மனுதாரருடைய தரப்பையும் விசாரித்து விட்டு இந்த வழக்குடைய விசாரணையை நாம தொடங்கலாம் அப்படின்னு ஒரு இடைக்கால தடையை கொடுத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல கடந்த 17ஆம் தேதி, அதாவது போன மாதம் 17ஆம் தேதி அண்ணன் சீமான் ஒரு மனு கொடுக்கறாங்க. விஜயலட்சுமியுடைய மனு நீங்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்கும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி GK இளந்தரையன் என்ன சொல்றாங்கன்னா, இது பாலியல் வழக்குங்க, சர்வசாதாரணமாக தள்ளுபடி பண்ண முடியாது, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், அதனால தமிழக காவல்துறைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 12 வாரங்களுக்குள் இந்த வழக்கை விசாரிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவை அவர் கொடுத்திருக்கிறாரு. அதை எதிர்த்து அண்ணன் சீமான் என்ன பண்றாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை எடுத்துட்டு போறாங்க. இங்க உள்ள வழக்கறிஞர்கள்லாம் இந்த வழக்குல வாதாடலைங்க. அங்க உள்ள நிமேஷ் துபே அப்படின்ற ஒரு ஆகச்சிறந்த வழக்கறிஞர், அவர் வட இந்தியாவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர். அவர் அர்னாப் கோஸ்வாமியோடைய வழக்கு, அதே மாதிரி கிரிக்கெட் லீக் அணியோடைய வழக்கு, இன்னும் நிறைய வழக்குகள் நீங்க எடுத்துக்கலாம். பாஜகவை சார்ந்த நிறைய வழக்குகளுக்கு களமிறங்கி அவருடைய வாழ்க்கையில தோல்வின்றதே கிடையவே கிடையாதுங்க, வெற்றியை மட்டும் பார்த்த ஒரு வழக்கறிஞர். அவரை உச்சநீதிமன்றத்துல இறக்கி அண்ணன் சீமான் என்ன பண்ணிருக்காரு, இந்த வழக்குடைய போக்கையை முற்றிலுமாக மாற்றி விட்டார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக வலம் வந்த நிறைய யூடியூப் சேனல்கள், சமூக வலைத்தளம், மாதிரி பத்திரிகை, தொலைக்காட்சி எல்லாமே இன்னைக்கு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. வளசரவாக்கம் டு உச்சநீதிமன்றம், இந்த வழக்கிற்கு விரைவாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக, அறிகுறியாக இந்த இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப சமூக வலைத்தளங்கள்ல எல்லாம் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா, ஆக மொத்தத்துல கடைசியில இந்த வழக்கு ஒரு இந்தியாரன் கையில போயிட்டா அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. 2011 கிட்டத்தட்ட 7 முறை கருக்கலைப்பு செய்ய வச்சிருக்கிறாரு அப்படின்னு நடிகை விஜயலட்சுமி அந்த வழக்கை கொடுத்திருந்தாங்க. ஒரு முறை கருக்கலைப்பு செய்தாலே அது சட்டப்படி குற்றம். அதே மாதிரி வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்பது கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது மிகப்பெரிய தவறு சட்ட பிரகாரம். அதற்கு ஈடு இணையாக இந்த கருக்கலைப்பு செய்யறதும் தவறு. ஒரு முறை நீ கருக்கலைப்பு செய்யும் பொழுது அந்த நபர் நம்மளை திருமணம் பண்ணுவாரா இல்லையான்றது நமக்கு தெரிந்துவிடும். அதை தாண்டி 7 முறை நீ உறவு வைத்துக் கொண்டு திருமணம் செய்யறதா சொல்லி ஏமாத்திராரு, பணம் காசெல்லாம் பிடிங்கிருக்காருன்னு சொன்ன விஜயலட்சுமி 3 முறை வழக்கு கொடுத்து அதை திரும்ப வாங்கி இருக்கிறாரு. அது போக சமூக வலைத்தளங்கள்ல உட்கார்ந்துட்டுங்க பச்சை பச்சையா கேவலமா அண்ணன் சீமான் அவர்களை மட்டுமல்ல, கட்சி இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள், ஆண்கள் பெண்கள் பாகுபாடின்றி வாய்க்கு வந்ததெல்லாம் அனாவசியமாக சமூக வலைத்தளங்கள்ல பேசுறது. ஒரு மாநில வழக்காக இருந்தா பரவாயில்லைங்க, பல்வேறு மாநிலங்கள்ல கூட நடிக்கிற நடிகர்கள், இயக்குநர்கள் மீது இவங்க பாலியல் வழக்கு கொடுக்கிறது, அப்புறம் அங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் வாங்குறது. அண்ணன் சீமான் இப்ப வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு போனாங்க. 2011 கூப்பிட்டு என்ன விசாரிச்சாங்களோ, என்ன கேள்வி கேட்டாங்களோ அதை அப்படியே இப்ப உள்ள காவல்துறையும் கேட்டாங்க. அதற்கு அண்ணன் பதில் சொன்னாங்க. வெளில பேட்டி கொடுக்கும் போது ரொம்ப கடுமையான வாக்குல அண்ணன் பயன்படுத்திதான் சமூக வலைத்தளங்கள்ல குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு சாதகமாக சட்டம் இருக்குது இல்லையா, அது எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த ஒரு வழக்கு என்பது நடிகை விஜயலட்சுமியோட வழக்கு அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். நடிகை விஜயலட்சுமியை பொறுத்த வரைக்கும் சாதாரண குடிமகன்லாம் ஏமாந்தே போக மாட்டாங்க. சாதாரண குடிமகன்கிட்ட போயிட்டு கருவை கலைச்சிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் யாரை டார்கெட் பண்ணணும் அப்படின்றது கிளியரா தெரியும். எல்லா மாநிலங்களையும் எடுத்துக்கோங்களேன், கூட நடிக்கிற நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் இவங்ககிட்ட தான் போயிட்டு ஏமாந்து போறது. அவன் திருமணம் செய்யறதா சொல்லி என்ன மோசடி பண்ணிட்டான் அப்படின்னு அங்க கட்டாய பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்குறது.
இதே பிழைப்பாதான் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றத வந்து கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இந்த வழக்குடைய விசாரணை என்பது நிச்சயமாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு சாதகமா தான் வரும். அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லங்க, உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விட்டுறக்கூடாது. ஏன்னா மிகச்சிறந்த சிறந்த ஒரு கட்சி தலைவனாக, அரசியல் தலைவனாக இன்னைக்கு அண்ணன் சீமான் உருவாகி கொண்டிருக்கிறார். அதை வீழ்த்துவதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து எதிர்கட்சிகள், திராவிட கட்சிகள் இன்னைக்கு விஜயலட்சுமி என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையிலே விஜயலட்சுமிக்கு மிகப்பெரிய அவமானம், அசிங்கம். ஒரு பொண்ணு என்ன பண்ணணும் தெரியுமாங்க, இந்த மாதிரி ஏமாந்துட்டால சீ போடா, நீ திருமணம் பண்ணலன்னா போடா அப்படின்ட்டு விட்டுட்டு வேற திருமணத்தை பண்ணிக்கணும். இல்ல அப்படின்னா உன்னோட கரியரே போதும் அப்படின்னா, உனக்கு வந்து திறமை இருக்குது, நீ அழகா இருக்கிற, உனக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதை சரியா பயன்படுத்தினாலே அவங்க வந்து அடுத்த கட்டம் வாழ்க்கையில போயிடலாம். அதையெல்லாம் விட்டுட்டு சமூக வலைத்தளங்களை உட்கார்ந்துட்டு இவர் பாலியல் தொழிலாளின்னு சொல்றாரு, நிறைய பேர் நிறைய விமர்சனம் முன்வைக்கிறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் தேவையான விஷயமாங்க, தூக்கி போட்டு போயிருக்கணும். நடிகை விஜயலட்சுமி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏன் நான் வந்து சாதகமா பேசல அப்படின்றது வந்து என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த சமுதாயத்துல நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, திரைத்துறைக்கு போகாத பெண்கள், பாமர பெண்கள், அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா நாம வந்து குரல் கொடுக்கலாம், வீதியில இறங்கி போராடலாம், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி வழக்காடு மன்றங்களுக்கு வந்து நாம போலாம், அவங்களுக்கு சாதகமாக பேசலாம். ஆனால் பாதிக்கப்பட்டது ஒரு நடிகை, பாதிக்கப்பட்டது என்ற வார்த்தை கூட தவறு நான் சொல்றேன். ஏன்னா தெரிஞ்சுதான் அண்ணன் சீமான் கூட அவங்க உறவு வைத்து இருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதாவது திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுதப்படாத விதி என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ல எப்படி வாரிசு இருக்கோ அதே மாதிரி திரைத்துறையிலயும் வாரிசு இருக்குது. நிறைய இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்களுடைய பொண்ணுங்கள்லாம் வந்து திரைத்துறைக்கு வந்து நடிக்க வருவாங்க. அவங்களாக இருந்தாலும் சரி, புதுமுகமாக இருந்தாலும் சரி, பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற ஒரு விடயம் இல்லாம உங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. ஏன் இதை நான் ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா, மீட்டுன்ற ஒரு தளம் இருக்குங்க. அந்த தளத்துல போய் பாத்தீங்கன்னா திரைத்துறை சார்ந்த நிறைய பெண்கள் வந்து அவங்களுடைய பாலியல் சம்பவங்களை வந்து அங்க பகிர்ந்திருக்கிறாங்க. நிறைய நடிகர்கள், இயக்குநர்கள் மீது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த திரைத்துறையில இது வந்து எழுதப்படாத ஒரு விதி. அதையும் தாண்டி வந்து நடிகை ஜவுகா ஜானகி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பேட்டியில வந்து இந்த மீ டூ பத்தி அவங்க கேள்வி கேட்கிறாங்க ஆங்கர். அப்ப அவங்க சொல்றாங்க, திரைத்துறையில வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு விஷயம் இருக்குங்க, இளைமறை காய நீங்க அதை எடுத்துட்டு போயிடணும். இதே போயிட்டு நீங்க வந்து சமூக வலைத்தளங்களை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம், கிடைக்கிற வாய்ப்பும் கூட கிடைக்காம போயிடும். எப்படி வந்து சின்மை வந்து கவிஞர் வைரமுத்து மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் வரவே இல்லை, பாடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய வந்து வரவே இல்லை, அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க, ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. அப்ப திரைத்துறைக்கு வரக்கூடிய எல்லா பெண்களுக்குமே வந்து இங்க திரைத்துறையில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அந்த ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனா மட்டும்தான் அந்த படத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பளம் வந்து நீங்க பேச முடியும், அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க போக முடியும்ன்றது நல்லா தெரியும். அப்ப நடிகை விஜயலட்சுமிக்கும் இந்த வழக்கை முன்னிட்டு பாத்தீங்க அப்படின்னா திரைத்துறையில நிச்சயமாக அவங்களுக்கு என்ன நடக்குன்றது தெரியும். அண்ணா சொன்ன மாதிரி குச்சில இருக்கிற பொண்ணை நான் வந்து நேத்து வயசுக்கு வந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போய் கதற கரு பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, நிச்சயமான ஒரு உண்மையான ஒரு வார்த்தை, செருப்பால அடிச்ச மாதிரியான ஒரு வார்த்தை அது. விஜயலட்சுமிக்கு எல்லா விடயங்களும் தெரியும், தெரிஞ்சதுனாலதான் அவங்க வந்து இந்த உறவுக்கு வந்து சம்மதிச்சு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய மாநிலங்கள்ல இதே மாதிரியான வழக்கு, இதே மாதிரியான கட்ட பஞ்சாயத்து அங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து வாங்குறது, திருமணத்துக்கு முன்னாடி உறவு வச்சதே முதல்ல தப்பு, அதுவே கேவலமான ஒரு விஷயம், படு கேவலமான ஒரு விஷயம். நடிகை குஷ்பு வந்து சொல்லுவாங்க இல்லையா, திருமணத்துக்கு முன்னாடி உறவு வச்சா தப்பு கிடையாதுங்க, செக்ஸ் வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ரீதியில நாம வந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது, அந்த மாதிரியான சமுதாயத்தில் நம்ம வாழல. அப்படின்ற போது நடிகை குஷ்புக்கெல்லாம் அது பழக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கலாம் போல, ஏன்னா அவங்க வந்து வட இந்தியாவை சார்ந்தவங்க. சோ நடிகை விஜயலட்சுமி வந்து திருமணத்துக்கு முன்னாடி உறவு வச்சதே தப்பு, அது இது வரைக்குமே திருமணம் பண்ணிக்கலங்க. இது வரைக்கும் திருமணம் பண்ணாம பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு மொழி சார்ந்த நடிகர்களோடு நடிக்கும் பொழுது இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா இந்த ஒரு விடயம் மட்டுமே போதும். உச்ச நீதிமன்றத்துல அண்ணன் சீமான் வழக்கு வெற்றி பெறுவதற்கு விஜயலட்சுமியோடைய அந்த பாலியல் செய்திகள், சம்பவங்கள் இது மட்டுமே போதுங்க. இந்த கருகலைப்பு ஒரு விஷயம் மட்டுமே போதும். அவங்க எந்த மாதிரியான ஒரு பெண், எப்படி உள்நோக்கத்தோடு அவங்க வந்து செயல்படுறாங்க. அண்ணன் சீமான் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவரை பழிவாங்குவதற்காக திராவிட கட்சிகள் விஜயலட்சுமி வந்து மிகச் சரியாக பயன்படுத்துறாங்க என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அவங்களுடைய கடந்து வந்த வாழ்க்கை. அதை சரியாக அனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வழக்கு என்பது அண்ணன் சீமான் அவர்களுக்கு சாதகமாக வரும். விஜயலட்சுமி மாதிரி இனி எந்த ஒரு நடிகை வந்தும் அரசியல் தலைவர்கள் மீதோ அல்லது வந்து சாதாரணமான ஒரு ஆண் மகன் மீதோ குற்றச்சாட்டை முன்வைத்தால் நீதிமன்றம் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். திரைத்துறையில் என்ன நடக்குது என்பதை வந்து நீங்க விசாரிக்கணும். அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி உறவு வைத்துக் கொள்ளுதல் என்ற ஒரு சம்பவம் இருக்குல்ல, அதற்கு சரியாக
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம் இயக்குனா கூட நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி உறவு வச்சுட்டு அந்த ஆண் மகனை போய் மிரட்டுறது, பணம் வாங்குறது, இப்படி நிறைய பெண்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க. சோ திரைத்துறையிலையும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கொண்டு வரணும். திருமணத்துக்கு முன்னாடி உறவு வைத்தாங்க அப்படின்னா அந்த வழக்கை வந்து நீதிமன்றம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இனி வரும் காலங்கள்ல எந்த ஆண்மகன் மீதும் எந்த ஒரு நடிகையாவது இந்த மாதிரி ஒரு வழக்கு தொடுத்தாங்கன்னா வழக்கை இமீடியட்டா வந்து தள்ளுபடி செய்திருங்க. நிச்சயமா அந்த வழக்கை நீதிமன்ற வாசல்ல கூட நீங்க எடுத்துட்டே போக கூடாது. சோ நிச்சயமாக அண்ணனுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்றத நாம வந்து எதிர்பார்க்கலாம். மிகச்சிறந்த ஒரு உதாரணமான ஒரு வழக்காக இந்த வழக்கு இருக்கும் அப்படின்றதுல எனக்கு வந்து மாற்றுகிறது கிடையாது. அந்த வழக்குடைய விசாரணை சீக்கிரம் வந்து முடிஞ்சு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து சீமான் வாழ வேண்டும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.